ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5 ஆல்ரெடி ரொம்பவே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடிக்கிறதும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ஷோவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஃபினாலையில் செமி ஃபினாலையில் பார்த்திங்க அப்படின்னா 4 பேரோட நிற்கிறாங்க. எப்போதுமே ஒரு வாரம் ஒரு ஆள் தான் எலிமினேஷன் பண்ணுவாங்க. ஆனால் போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா விடிவி கணேஷ், திவ்யா துரைசாமி அப்படின்னு 2 பேரை டபுள் எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக குக் வித் கோமாளியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் அக்டோபர் 13 வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக இறங்கியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் ஃபயராக என்ன அப்படின்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 8 போயிட்டு இருக்கனால இதை சீக்கிரமே முடிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் செமிஃபினாலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜி, பிரியங்கா, இர்ஃபான் அண்ட் அக்ஷய் கமல் இவங்க 4 பேரும் பார்த்திங்க அப்படின்னா செமிஃபினாலையில் இருக்காங்க. யார் ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு ஒரு 2-3 ஆளுங்க பழைய ஆளுங்களை இறக்குறதா சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் பார்த்திங்க அப்படின்னா ஓவியா, கவின், ரியோ, அனிதா, அமர் அண்ட் ஜிபி முத்து, விக்ரமன், பிரதீப் ஆண்டனி இவங்களில் 3 பேர் யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு என்ன அப்படின்னா அந்த பிக் பாஸ் கேமை சரியாக பயன்படுத்திக்காதவங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த அளவுக்கு அவங்க உள்ளே இருந்து ஆடினதை நம்ம பார்த்ததில்ல. ஸோ இந்த சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கெலாம் இந்த சான்ஸ் இருந்துச்சு, ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 8ஓட ஃபைனலிஸ்ட்டாக அவர் தான் வருவார் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியனில் யாரெல்லாம் எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.